அத்தியாயம் 7. ஆலை அருகே கசிந்த ரகசியங்கள். ஈரமான மண், பழைய நெல் உமி மற்றும் ஒருவித நிச்சயமற்ற தன்மையுடன் பெருங்கல் நகரின் விடியல் மெல்லத் தட்டியது. பாட்டியின் வெள்ளை சேலையைப் போல் மென்மையான மூடுபனி வயல்களிலிருந்து நேற்றைய மழையில் நனைந்த சந்துகளிலும் தாழ்வாக படர்ந்தது. ஏற்கனவே விழித்து கொண்ட அரிசி ஆலை தூரத்து இடி முழக்கத்தைப் போல ரீங்காரமிட்டது. நகரின் இதய துடிப்பாக விளங்கும் அந்த இயந்திரங்கள் உலோக குரலில் கத்தின. சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மூட்டைகளை தூக்கினர். காகங்கள் கரைந்தன. பெண்கள் காலை நேர வேலைக்காக அணிவகுத்து உள்ளே சென்றனர். ஆனால் எந்த இயந்திர சத்தத்தாலும் பெருங்கல் நகரின் தெருநாய் உலகில் ஓடிக்கொண்டிருக்கும் அச்சத்தின் துடிப்பை மூடி மறைக்க முடியவில்லை. சிதிலமடைந்த மதில் சுவருக்கு கீழே ராஜா தன் உடலை நெளித்து சோம்பல் முறித்தான். அவன் உடல் விரைத்திருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. இரும்பு பாதை குழுவினர் வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்தனர். வாள்கள் சுருட்டப்பட்டிருந்தன. தலைகள் கவிழ்ந்திருந்தன. குப்பன் ஒரு காலி தண்ணீர் பாக்கெட்டை வைத்துக்கொண்டு பதற்றத்துடன் விளையாடி கொண்டிருந்தான். புச்சி தனக்கு அருகிலிருந்த காய்ந்த சேற்றை முகர்ந்து பார்த்தான். முந்தைய இரவு நடந்த அந்த பயங்கரத்திற்கு ஏதேனும் விளக்கம் தரும் வாசனையை தேடினான். இந்த விடியலில் 4 நாய் குடியிருப்புகளும் ஒரு விசித்திரமான எச்சரிக்கையுடன் நகர்ந்தன. தங்களின் வழக்கமான விளையாட்டுகளை கைவிட்டன. எப்போதும் வீரவேசம் பேசும் மாணிக்கமும் அவனது டெம்பிள் ராக் கூட்டமும் கூட எல்லைகளிலிருந்து தள்ளி நின்று மரியாதையாக கடைபிடித்தன. நாய்களின் நிலவில் முதல் முறையாக எந்த போலி சண்டைகளோ அல்லது கத்தி கூச்சலிடும் துரத்தல்களோ இல்லாமல் அந்த 4 குழுக்களும் தங்கள் பகுதிகளை பகிர்ந்து கொண்டன. தலைவரே என்று புச்சி மெதுவாக கேட்டான். சத்தம் ஏதேனும் ஆபத்தை இழுத்து வந்துவிடுமோ என்ற பயம் அவனிடம் இருந்தது. அரிசி ஆலை பாதுகாப்பானது என்று நினைக்கிறீர்களா? ராஜா உதிக்கும் சூரியனை பார்த்தான். காயம்பட்ட வானத்தின் அந்த சூரியன் ஒரு வெளிரிய நிச்சயமற்ற நாணயத்தைப் போல தெரிந்தது. குட்டி பருவத்துக்கு பிறகு முதல் முறையாக அவனுக்கு இப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை. சன்ரைஸ் அரிசி ஆலைக்குள்ளும் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தன. மேற்பார்வையாளர் திரு சோமசுந்தரம் வழக்கத்தை விட அதிகமாக கத்திக் கொண்டிருந்தார். தாமதமாக வருபவர்களை கழிவறையில் பேய் துரத்துவதாக கதை சொல்பவர்களுக்கும் சம்பளத்தை குறைப்பதாக மிரட்டி கொண்டிருந்தார். பக்காவாட்டு வாயில்களில் புதிய பூட்டுகள் தொங்கின. மூங்கில் ஆணிகளில் கூடுதல் டார்ச் லைட்டுகள் மாட்டப்பட்டிருந்தன. சுறுசுறுப்பான கண்களை கொண்ட சகோதரிகள் ராதா மற்றும் சீதா நெல் மூட்டைகள் தூக்கும் இடைவெளியில் கிசுகிசுத்து கொண்டிருந்தனர். கேட்டியாக்கா என்று சீதா மெதுவாக கேட்டாள். ரங்கன் மகன் நேற்று ராத்திரி ஒரு மிருகத்தை பார்த்திருக்கிறான். மேலே பெரிய கருப்பு புள்ளிகள் இருந்ததாம். அது நாயும் இல்லை சிறுத்தையும் இல்லையாம். நம்ம நெல்சாமி சிலையே முகத்தையே திருப்பி கிடிச்சுன்னு சொல்றாங்க. ராதா தன் சிரிப்பை தன் கைகளாலே பொத்தி கொண்டாள். லூசு, அது கருப்பு பெயிண்டா இருக்கும், இல்ல போலீஸ் ஜீப்போட நிழலா இருக்கும். இருந்தாலும் இருவருக்கும் பூட்டப்பட்டிருந்த தானிய கிடங்கை ஒருவித நடுக்கத்துடன் பார்த்தனர். தீமை அண்டாமல் இருக்க தாங்கள் விரல்களால் சில சைகளை செய்து கொண்டனர். பிறகு தங்கள் மூட்டைகளை தூக்கி கொண்டு இயந்திரங்களின் சத்தத்திற்கு மனிதர்களின் கூட்டத்திற்கும் நடுவே தங்களை அசுவாசப்படுத்தி கொண்டனர். பெரிய கல் அரைப்பானுக்கு பின்னால் வெயிலும் நிழலும் கலந்த ஒரு பகுதியில் அந்த ஆலையின் சொந்த நாய் ஒன்று சாம்பல் நிறத்தில் நீண்ட கால்களுடன் ஊசி முனை போன்ற கூர்மையான கண்களுடன் அமைதியாக இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தது. முற்பகல் வேளையில் பெருங்கல் நகரின் நாய்கள் அனைத்தும் ஒரே கதையை பேசிக் கொண்டிருந்தன. அந்த மௌனமானவன் விழித்து கொண்டான். இரும்பு பாதை பகுதியில் பாப்பா குட்டிகளை சேர்த்து கொண்டு கதை சொல்லத் தொடங்கியது. அது ஒரு பழைய ரப்பர் பந்தை மென்று கொண்டிருந்தது. பயத்திற்கு முந்திய காலத்திலிருந்து அது வைத்திருக்கும் ஒரே வெற்றி சின்னம் அதுதான். மிகவும் கம்பீரமான குரலில் அது பேசியது. இந்த அரிசி ஆலையிலே ஒரு நாய் வசிக்கிறது. அது எந்த சத்தமும் எழுப்பாது. ஒரு குறைப்போ ஒரு முனங்களோ அதனிடம் கிடையாது. தானியங்களுக்கு பின்னால் காற்று வீசுவதைப் போலே அது நடக்கும். மனித கண்கள் ஒரு மின்னலை மட்டுமே காணும்.
எலிகளுக்கோ மரணம் மட்டுமே மிஞ்சும். நம் முன்னோர்கள் அவனை சிப்பிப்பாறை என்று அழைத்தார்கள். அவனது இரத்தம் இந்த ஊரில் இருக்கும் எவருடைய இரத்தத்தை விட பழமையானது என்று சொல்வார்கள். அவன் இந்த ஆலையை பாதுகாப்பதோடு அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். குட்டிகள் உற்சாகத்திலும் பயத்திலும் நடுங்கின. எப்போதும் முன்னால் வரும் குப்பன், நான் அவனை பார்த்தால் அவனுக்கு ஒரு அரிசி உண்ணும் போட்டியை சவாலாக விடுவேன், ஜெயிப்பவனுக்குத்தான் சிறந்த தூங்குமிடம் கிடைக்கும் என்று அறிவித்தான். முத்து சலிப்போடு பார்த்தான். அவன் உன்னையும் சாப்பிட்டு விட்டு அரிசியையும் சாப்பிட்டு விடுவான்டா, அப்புறம் அவன் தூங்கும்போது கூட அவனுக்கு பசிக்கும் என்றான். ராஜா இதை கேட்டுக்கொண்டிருந்தான். பாதி நம்பிக்கையுடனும் பாதி எச்சரிக்கையுடனும் நாய் உலகில் ஒரு கட்டுக்கதை எப்போது சட்டமாக மாறுகிறது என்பதை அவன் வியந்து பார்த்தான். இப்போதெல்லாம் பலத்தை விட நம்பிக்கையே சிறந்த பாதுகாப்பாக இருக்கிறது. வெளியே மனிதர்களின் வாழ்க்கை எப்போதும் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. புகையை கக்கி செல்லும் பேருந்துகள், கத்தி ஓலவிடும் பள்ளி மணிகள், நெய் மணக்கும் பொங்கலுடன் விழித்துக் கொள்ளும் தேநீர் கடைகள் என எல்லாம் இயல்பாக இருந்தன. ஆனால் தெருநாய்கள் கூட்டங்கள் புதிய காலை நேர சடங்குகளை தொடங்கின. அன்றைய தினத்தின் காவலாளியாக நியமிக்கப்பட்ட முத்து இளம் குட்டிகளை அழைத்து கொண்டு அரிசி ஆலையின் கிழக்கு வேலி அருகே வட்டமிட்டு கொண்டிருந்தான். அவன் அறிமுகமில்லாத வாசனையை தேடி முகர்ந்து பார்த்தான். எல்லையில் எச்சரிக்கை அடையாளங்களை இட்டனர். மேலும் கூடுதல் பாதுகாப்பிற்காக பழைய பூண்டு தோள்களை சுமந்து சென்றனர். குப்பன் கிழிந்த பிளாஸ்டிக் துண்டுகளை ஒரு மாலை போல தன் கழுத்தில் அணிந்து கொண்டு, நன்றாக உடை அணிந்த நாயே, எந்த தீய சக்தியும் தாக்காது என்று பிரகடனம் செய்தான். டெம்பிள் ராக் கூட்டத்தின் மாணிக்கம் தன் சகாக்களுக்கு ஒரு எச்சரிக்கையூட்டும் உரையை வழங்கினான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை அந்த சிப்பிப்பாறை வந்தால் மரியாதை காட்டுங்கள். அதே சமயம் காட்டிலிருந்து அந்த மிருகம் வந்தால் ஓட்டம் பிடியுங்கள். எல்லோரும் சிரித்தனர். அந்த மெல்லிய சிறப்பு பயத்தை போக்கி அந்த இடத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே எழுப்பப்பட்டது. அன்று மதியம் அரிசி ஆலையின் இயந்திரங்கள் உச்சக்கட்ட வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த போது கேனல் டைல் நாய்கள் காட்டியலின் உடைந்த சிறு பாலம் அருகே ஏதோ அசைவதை கண்டன. இளம் நாய்கள் குறைக்க புறாக்கள் கூட்டமாக வானில் சிதறி பறந்தன. அக்கூட்டத்தின் வேகமான நாயான வீரு நெருக்கமாக சென்று கவனித்தான். புள்ளிகள் கொண்ட உரோமம் ஒருமுறை மின்னி மறைந்தன. ஒரு மெலிந்த உடல் தாழ்வாக பதிந்து நகர்ந்தன. ஒரு நொடி அது காயமடைந்த பசுவாக இருக்குமோ என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த உருவம் மரங்களுக்கிடையே கல்மேல் வலிக்கி செல்லும் நீரைப் போல நழுவி சென்றது. நாய்கள் அங்கிருந்து வேகமாக பின்வாங்கின. மாட்டு சாணம் மற்றும் சந்தை கூடைகளுக்கு இடையே சிதறி ஓடின. அவற்றின் ஊளை சத்தம் பீதியின் விளிம்பில் ஒலித்தது. இதற்கிடையில் ஸ்கைநெக்ஸ்ட் வேலி அருகே ராக்கி ஒரு கடமைக்காக எச்சரிக்கை கொடுத்து குறைத்தான். ஆனால் அவனது குரலிலோ ஒரு தயக்கம் தெரிந்தது. லூனா தடுப்பு சுவரின் மேல் நின்று கவனித்த போது இதுவரை உணராத ஒரு நடுக்கத்தை உணர்ந்தாள். இன்றைய இரவு அமைதியாகவே கடக்காது. சூரிய அஸ்தமானத்தின் போது தூக்கமில்லாத ஒரு பகலுக்கு பிறகு லூனா தன் உரிமையாளர் சமைக்கும் இறைச்சி மணத்தை பொருட்படுத்தாமல் சமையலறை ஜன்னலில் தன் மூக்கை வைத்துக்கொண்டு வெளியே பார்த்தாள். சாலையின் மறுபுறம் ராஜா மிகுந்த நிதானத்துடன் தன் இரும்பு பாதை கூட்டத்தை திரட்டி காற்று கூட ஒட்டு கேட்க முடியாதபடி இரகசியமாக உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் லூனா தன் உரிமையாளரை முட்டி மோதி கதவை திறக்க சொல்லி முணங்கினாள். அவளது உரிமையாளர் குழப்பமடைந்தாலும் கனிவுடன் அவளை தோட்டத்திற்கு விட்டார். லூனா தெருவை உற்று பார்த்தபடி விரைப்பான வாளுடனும் உயர்ந்த மூக்குடனும் அங்கு இங்கும் நடந்தாள். ராஜா அவளை பார்த்தான். மிக மெல்லியதாக தலையசைத்து தன் அங்கீகாரத்தை தெரிவித்தான். அவளுக்கு குறைக்க வேண்டும், அவனை அழைக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் தனக்குள் ஆணித்தரமாக நினைத்து கொண்டாள். நீ ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டாம், ஒரு நல்ல நண்பனாக இரு. தேடி பார்க்க ஒரு ஆள் இல்லை என்றால் மிகப்பெரிய வீரன் கூட உடைந்து போகக்கூடும். அவள் வேலியின் வழியாக ஒரு பிஸ்கட்டை போட்டாள்.
அது சத்தம் வராதபடி மெதுவாக உருண்டு சென்றது. ராஜா அதை எடுத்துக்கொண்டான். அவனது கண்கள் நன்றியை காட்டின. அவனது உரோமங்கள் புதிய ஆற்றலில் சிலிர்த்தன. தூரத்தில் இடி முழங்கியது. ஆனால் எந்த நாயும் அசையவில்லை. இரவு நெருங்கியதும் பெருங்கல் நகரின் வழக்கமான இசையான தவளைகளின் கத்தல், தூரத்து கோயில் மணிகள் மற்றும் ஆலையின் ஓயாத இயந்திர சத்தம் ஆகியவை அடங்கி ஒருவித நிசப்தம் சூழ்ந்தது. கடைகள் 9 மணிக்கே அடைக்கப்பட்டன. பூனைகள் கூட உயரமான இடங்களுக்கு சென்று வாள்களை உப்பி வைத்துக்கொண்டு கண்களை விரித்தபடி அமர்ந்திருந்தன. ராஜா ரோந்து பணிகளை இரட்டிப்பாக்கினான். முத்து மற்றும் உச்சியை கேனல் டைல் குட்டிகளுடன் குப்பன் மற்றும் மாணிக்கத்தை சந்தை பகுதியின் எல்லைகளை சுற்றவும் அனுப்பினான். ஏதாவது பாற்றால் 3 முறை சத்தமிடுங்கள், நாங்கள் ஓடி வருவோம் என்று உத்தரவிட்டான். குப்பன் ஏதோ ஒரு நகைச்சுவை சொல்ல முயன்று பாதியிலே நிறுத்தினான். நிலவு கூட இன்று தேய்ந்து போனது போல இருந்தது. இன்னைக்கு ராத்திரி தூக்கம் கிடையாது தலைவரே, என் கனவுலே ஷூ போட்டுக்கிட்டு ஓடுது என்றான். ஆலைகளில் இருந்து வரும் மனிதர்களின் சத்தம் குறைந்தது. அவர்கள் குழுக்களாகவே நகர்ந்தனர். ஒரு தொழிலாளி லாரியின் அடியில் ஒரு உருவம் பதுங்கியிருப்பதை கண்டதாக சத்தியம் செய்தார். அது சிப்பிப்பாறையாக இருக்கலாம் அல்லது பசியுள்ள ஒரு ஆவியின் நிழலாக இருக்கலாம். கூடுதல் நேர வேலை முடிந்த பிறகு யாரும் அங்கே தங்கியிருக்க துணியவில்லை. லோடிங் தளத்தின் கடைசி விளக்கு விட்டு எரிந்து மங்கி அணைந்து போனது. நள்ளிரவு தாண்டி சிறிது நேரத்தில் அந்த மௌனமானவன் அங்கே வந்து சேர்ந்தான். ஒரு மெல்லிய காற்று ஆலை முற்றம் முழுவதும் தானியங்களை சுழற்றி அடித்தது. பாதி எரியும் ஒரு விளக்கின் கீழ் ஒரு உருவம் வெளிப்பட்டது. மெலிந்த தோற்றம், நீண்ட கால்கள், சாம்பல் வெள்ளி நிற உரோமம் மற்றும் கத்தி முனையின் பிரதிபலிப்பை போன்ற கூர்மையான மஞ்சள் நிற கண்கள். தாமதமான ஷிப்டின் விழித்திருந்த தொழிலாளர்கள் அதை சிறு மின்னலாக கண்டனர். அரிசி மூட்டைகளுக்கு இடையே பாயும் ஒரு நிழல், அசையும் தசைகள், ஆனால் ஒரு சிறிய சத்தம் கூட எழவில்லை. அங்கிருந்த பெரியவர்கள் தங்களுக்கு தெரிந்த தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு சிலுவை அடையாளமிட்டனர். நாய்களின் சந்தில் பாப்பா தூங்கிக் கொண்டிருந்த குட்டிகளை எழுப்பியது. அவன்தான் அவன், பாதுகாவலன், வேட்டைக்காரன், நீதிபதி, ஒருபோதும் குறைக்காதவன் என்றது. முத்து வாயடைத்து போய் நின்றான். குச்சி மூச்சு விட கூட அஞ்சினான். அந்த மௌனமானவன் விளக்கு வெளிச்சத்தில் ஒரு கணம் நின்றான். பிறகு மூட்டைகளுக்கு பின்னால் சென்று மறைந்தான். அவன் வேறொரு உலகத்தை சேர்ந்தவன் என்பது போல அது இருந்தது. ஊளை சத்தம் இல்லை, சண்டை இல்லை, ஒரு பழமையான பார்வை மட்டுமே அங்கிருந்தது. அது மிகவும் தைரியமானவர்களையும் தங்கள் இடத்தை பற்றி மறுபரிசீலனை செய்ய வைத்தது. ராஜா இதை பார்த்தான். இதயம் பலமாக துடிக்க அவனது பெருமிதத்தோடு ஒரு புரியாத நடுக்கமும் கலந்தது. மரியாதையின் வலிமையை அவன் முதல் முறையாக புரிந்து கொண்டான். அது பயத்தினால் வந்தது அல்ல. சில உயிரினங்கள் இந்த நிலத்தின் பழமையான விதிகளிலேயே எழுதப்பட்டவை என்பதால் தான். ஆயினும் பசி கொண்டு வரும் ஆபத்தை இதிகாசங்களால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. ஆலையின் பின்புறம் பழைய செங்கல் சுவரில் ஒரு சிறிய இடைவேளை விழித்திருந்த இடத்தில் 2 பச்சை நிற கண்கள் தெரிந்தன. அவை எல்லையை கவனித்தன. மிகவும் கவனமாக, தந்திரமான, அனுபவம் வாய்ந்த கண்கள். எளிதான வேட்டைகளால் துணிவு பெற்ற அந்த சிறுத்தை நேற்று இரவின் வேட்டையை நினைத்து பார்த்தபடி பசித்தாளாமல் முன்னேறியது. அது காற்றைப் போல நகர்ந்தது. அதன் காலடிகள் பட்ட இடத்தில் எலி கூட அசைய துணியவில்லை. கேனல் டைல் குழுவுடன் பின்புறம் காவலில் இருந்த வீரு அந்த முதல் அசைவை கண்டான். நில ஒளியை கிழித்து செல்லும் ஒரு நிழல். அவன் எச்சரிக்கை ஊளையிட்டான். அவனது குரல் நடுக்கத்துடன் அந்த சந்துகளில் 3 முறை எதிரொலித்தது. ராஜா உடனடியாக துள்ளி எழுந்து உத்தரவுகளை குறைத்தான். ஒன்று சேருங்கள், இப்போதே ஒன்று சேருங்கள். முத்து குட்டிகளை ஒன்றாக திரட்டினான். குப்பன் தன் பாதுகாப்பிற்காக பூக்குடைக்குள் தலைகீழாக பாய்ந்தான். பூவிதழ்களுக்கு அவன் வாழும் காட்டில் பறந்தன. ஆலைக்குள் இருந்து ஒரு மனிதன் கதவின் இடுக்கு வழியாக பார்த்து அப்படியே உறைந்து போனான். டே புள்ளிகள்,
சிறுத்தடா என்று அவன் கத்தினான். அவனது குரல் நெற்பயிர்களில் மேல் இடி முழங்குவது போல ஆலை முழுவதும் எதிரொலித்தது. விளக்குகள் போடப்பட்டன. சிமெண்ட் தரையில் காலணிகள் சத்தம் கேட்டது. யாரோ ஒரு பெரிய இரும்பு தடியை கொண்டு கதவுகளை பூட்டினார்கள். அது 10 நாய்களை கூட தடுத்துவிடும். ஆனால் ஒரு பழைய காட்டு அரசனை தடுத்து நிறுத்த அது போதாது. ராஜாவும் ஒன்றுபட்ட நாய்க்கூட்டங்களும் ஒரு தளர்வான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கின. அவை குரைத்தன, எகிரின, காற்றில் பற்களை காட்டி சீறின. அந்த வளைந்து நெளியும் மரணத்திற்கு முன்னால் தாங்கள் எவ்வளவு சிறியவர்களாக என்பதை அவை ஒவ்வொன்றாக அறிந்திருந்தன. சிறுத்தையின் கண்கள் மின்னின. அது அந்த நாய்க்கூட்டத்தை எடை போட்டது. ஒரு கணம் அது கூட்டத்தில் மிக சிறிய அல்லது மிகவும் சோர்வடைந்த நாயை தேடியது. எளிதாக வேட்டையாட எவராவது கிடைத்து விடுவார்களா என்று பார்த்தது. ஆனால் நாய்கள் இடைவெளியே இல்லாமல் ஒன்றாக நெருங்கி நின்றன. முட்டாள்தனமாக யாராவது பிரிந்து சென்றால் ஒழிய அங்கே சுலபமாக இரை எதுவும் இல்லை. கடந்த புயலின் போது தான் கற்றுக்கொண்ட புனிதமான வார்த்தைகளை பாப்பா உறக்க சொன்னது. பாதுகாவலர்களே, எங்களை கேளுங்கள். ஆவிகளே, நாய்களின் முன்னோர்களே, உறுதியாக நில்லுங்கள். இதயம் பலமாக துடிக்க குப்பன் தன் கழுத்தில் இருந்த பூண்டு மாலையின் கடைசி பகுதியை அந்த மிருகத்தின் மீது வீசினான். அது ஒரு கல்லின் மேல் பட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் விழுந்தது. ஆனால் ஒரு கணம் சிறுத்தை திசை திருப்பப்பட்டு சீறியது. திடீரென்று அரிசி மூட்டைகளுக்கு பின்னால் இருந்து ஒரு புதிய உருவம் முன்னால் பாய்ந்தது. அதுதான் அந்த சிப்பிப்பாறை. துக்கத்தைப் போல மௌனமாகவும் கண்கள் கனலாகவும் அவன் அங்கு நின்றான். மிருகமும் அந்த மௌனமானவும் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தன. ஒரு சத்தமும் இல்லை, ஒரு அழுகையும் இல்லை. அந்த இடமே அதிகாரத்தின் மோதலாக மாறியது. ஆலையின் காவலனுக்கு காட்டுக்கல்வனுக்கும் இடையிலான மோதல். சிறுத்தை அமைதியற்றதாகி தனக்கு இருக்கும் வாய்ப்புகளை கணக்கிட்டது. நிலைமை மாறுவதை உணர்ந்த மற்ற நாய்கள் தங்களின் மௌனமான இரட்சகனுக்கு பின்னால் ஒன்றாக திரண்டன. 2 நொடிகள் காலம் அப்படியே உறைந்து நின்றது. பிறகு காற்றை விட மென்மையான ஒரு உருமலுடன் சிறுத்தை பின்வாங்கியது. இன்று இரவு தனது வேட்டை பலிக்காது என்பதையும் பசியால் தனது அதிர்ஷ்டம் தேய்ந்து விட்டதையும் அது உணர்ந்தது. உடைந்த சுவரின் வழியாக நழுவி சென்று புட்களுக்குள் மறைந்தன. நிழலோடு நிழலாக அந்த சிறுத்தை மறையும் வரை சிப்பிப்பாறை பார்த்து கொண்டிருந்தது. பிறகு எந்த ஆரவாரமும் இல்லாமல் அதுவும் அவ்விடத்தை விட்டு நழுவியது. விடியற்காலையில் பெருங்கல் நகரம் சோர்வாக இருந்தாலும் உயிர் தப்பித்த நிம்மதியுடன் காணப்பட்டது. ஒரு ஆசீர்வாதத்தைப் போல மூடுபனி அரிசி ஆலையை தழுவிச்சு நின்றது. தொழிலாளர்கள் மென்மையான மண்ணில் இருந்த சிறுத்தையின் கால் தடங்களை சுட்டிக்காட்டி அரிசி சாமியின் கூடுதல் அருள் தேவை என்று சவுனங்களை பற்றி முணுமுணுத்தனர். தெருநாய்களுக்கு அது காயம்பட்ட பெருமையும் அதிர்ச்சியில் இருந்து மீண்ட நிம்மதியும் கலந்த ஒரு காலை பொழுது. குப்பன் நொண்டியபடி நடந்தாலும் ஒரு வெற்றியாளனைப் போல துள்ளினான். நாம காட்டோட ராஜாவே எதிர்த்து நின்னோம்டா, உயிர் தப்பிச்சிட்டோம். அடுத்த தடவை நான் 2 பூண்டு மாலையை வீசுவேன் என்று வீரவேசம் பேசினான். அந்த பழைய இரவில் ஒவ்வொருக்கொருவர் ஏற்பட்ட புதிய மரியாதையுடன் டெம்பிள் ராக் மற்றும் கேனல் டெயில் கூட்டத்தினர் புன்னையை பரிமாறிக்கொண்டனர். களைப்படைந்திருந்தாலும் உறுதியாக நின்ற ராஜா அந்த ஆலமரத்தின் முன் ஒரு மௌனமான சபதம் எடுத்தான். நாங்கள் ஓட மாட்டோம், நாங்கள் சிதற மாட்டோம். ஒருவன் மிஞ்சியிருக்கும் வரை பெருங்கல் நகரம் உறுதியாக நிற்கும். பாப்பா தன் ஞானத்துடன் குட்டிகளிடம் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டது. சில இரவுகளில் பயம் வெல்லும், சில இரவுகளில் தைரியம் தூங்கும். ஆனால் எப்போதும் நாம் ஒன்றாகவே ஓடுவோம். ஸ்கை நெக்ஸ்ட் உள்ளே லூனா ஜன்னல் ஓரம் அமர்ந்து தன் வாளை மெதுவாக ஆட்டிக்கொண்டிருந்தாள். காலை உணவின் போது தன் நண்பனுக்காக ஒரு கூடுதல் பிஸ்கட்டை ஜன்னல் விளிம்பில் வைத்தாள். டெய்சி மெதுவாக கேட்டாள், நேற்று இரவு 3 முறை ஊளை சத்தம் கேட்டதே, எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா? நாம் உயிர் பிழைத்து விட்டோம் என்று லூனா கிசுகிசுத்தாள். ஆனால் இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அன்று பகலில் மனித உலகமும் நாய் உலகமும் வதந்திகளால் நிறைந்திருந்தன. கடைப்பையன்களும் ஆலை தொழிலாளர்களும் அது சிறுத்தையா
அல்லது ஆவியா என்று விவாதித்துக் கொண்டனர். ஸ்கைநெக்ஸ்ட் காவலாளி கூடுதல் விளக்குகளை பொருத்த முயன்று தோல்வியடைந்தார்கள். ராக்கி இரட்டிப்பு ஆற்றலுடன் ரோந்து வந்து ஒரு அணிலை பார்த்து குறைத்தான். மாலை நேரம் ஒரு பலவீனமாக இயல்பு நிலை தந்தது. குட்டிகளுக்கு விளையாட வேண்டும் என்று தோன்றியது. பழைய அரிசி வண்டி வரை ஓடிவிட்டு திரும்பும் ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு மாணிக்கம் ஏற்பாடு செய்தான். சிறுத்தையை விரட்டியடித்த பெருமையில் இருந்த குப்பன் தன் தேங்காய் சிரட்டை கிரீடத்தை அணிந்து நடுவராக இருக்க சம்மதித்தான். சிரிப்பொலி மீண்டும் திரும்பியது. அது இன்னும் முழுமையாகாவிட்டாலும் காயங்களை ஆற்றத் தொடங்கியது. பயம் காலியாக்கிய இடங்களை இப்போது பெருமை நிரம்ப ராஜா இதை பார்த்து கொண்டிருந்தான். உலகம் ஆபத்தானதுதான், ஆனால் வாழ்க்கை அதையும் தாண்டி நடனமாட ஒரு வழியை கண்டுபிடித்து விடுகிறது. சூரியன் மீண்டும் மறைந்து வானத்தின் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறங்களை தீட்டிய போது தெருநாய் கூட்டங்கள் ஆலைக்கு அருகில் அமர்ந்திருந்தன. இப்போது அவற்றின் வயிறுகள் நிறைந்திருந்தன. இதயம் அமைதியால் நிறைந்திருந்தது. பாப்பா ஒரு புதிய கதையை தொடங்கியது. ஒருமுறை ஆலை தொழிலாளியின் மதிய உணவை சாப்பிட முயன்ற பாம்பை ஒரு சிப்பிப்பாறை எப்படி விரட்டி அடித்தது என்பதுதான் அந்த கதை. குட்டிகள் கிளுக்கி சிரித்தன. அவற்றின் நடுக்கம் நீங்கி வாள்கள் புழுதியில் தாளம் போட்டன. முத்து வாயில் உணவை வைத்தபடியே சொன்னான், ஒரு நாள் நானும் அந்த ஆலை நாயைப் போலவே மௌனமாகவும் பயங்கரமாகவும் மாறுவேன். பாப்பா சிரித்து கொண்டே சொன்னது, அதற்கு முதலில் நீ 2 நிமிடங்கள் அமைதியாக இருக்க பழக வேண்டும். ராஜா ஜன்னலை பார்த்தான். சாலையின் மறுபுறம் லூனாவின் ரிப்பன் காற்றில் அசைவதைக் கண்டான். அவன் ஒரு மென்மையான வணக்கத்தை குறைப்பின் மூலம் தெரிவித்தான். அது முன்பை விட மென்மையாக இருந்தாலும் ஆழ்ந்த அர்த்தம் கொண்டதாக இருந்தது. இன்று இரவு சிறுத்தையின் ஊளை சத்தம் கேட்கவில்லை. எந்த நாயும் நடுங்கவில்லை. இரவின் மிக ஆழமான நேரத்தில் தங்க நிற தானிய குவியல்களுக்கு பின்னால் அந்த சிப்பிப்பாறை தனியாக சுருண்டு படுத்து கொண்டிருந்தது. பாதி நிழலிலும் பாதி நில ஒளியிலும் அது தெரிந்தது. அந்த ஆலையின் ஆன்மா இரகசியங்களில் காவலன் தனது மஞ்ச நிற கண்களை மூடி ஓய்வெடுத்தது. அதன் மூச்சுக்காற்று மிகவும் மென்மையாக இருந்ததால் பயம் கூட அதை தீண்ட துணியவில்லை. மறுபுறம் புட்களுக்கு பின்னால் இருந்து 2 பச்சை நிற கண்கள் எட்டி பார்த்தன. அவை காத்திருந்தன, கணக்கிட்டு கொண்டிருந்தன. பழைய ஆலமர கிளைகளின் வழியாக வீசிய காற்று 1000 கதைகளை இரகசியமாக சுமந்து சென்றது. உயிர் பிழைத்தல், தைரியம் மற்றும் நாய்களுக்கு விடியலுக்கும் இடையிலான மௌனமான பிணைப்பு என பல கதைகள் அவை. இப்படியாக பெருங்கல் நகரம் உறங்கியது. அடுத்த சோதனை, அடுத்த வேட்டை, அடுத்த நம்பிக்கை வரும் வரை.